அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சட்டம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த சட்டத்தை நம்ம பார்க்கணும், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொந்தங்கள் நிறையா பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க, தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க. அவங்க எவ்வளோ அதிதீவிரமாக படிக்கணும், எவ்வளோ முயற்சி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் சின்ன அடிமட்ட போஸ்டிங்க்கு மட்டும்தான் படிச்சுட்ருக்கோம். அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கோ அதிகமான நபர்கள் படிப்போம். அதே குரூப் 1க்கோ இல்லை மற்ற உயர் பதவியில் இருக்கக்கூடியதுக்கோ நம்ம படிக்கிறவங்கள எவ்வளோ தீவிரமாக படிக்கணும், நம்ம எவ்வளோ போஸ்டிங் வாங்க முடியும், அந்த இடத்துல நம்ம எப்படி போய் அந்த பிளேஸ் எப்படி அடையணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவும் அவங்க பசங்களை எப்படி படிக்க வைக்கணும், அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க தெரியாத நபர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்மளோட முக்கியமான எண்ணம். ஸோ இந்த சட்டங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அந்த இடஒதுக்கீடு நமக்கு இப்போ ஒரு 3% இருக்குல்ல, 18%ல் 3% உள் இடஒதுக்கீடு இருக்குது. அந்த உள் இடஒதுக்கீடுக்கான எண்ணிக்கை, அந்த ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கான வேலைவாய்ப்பு, எத்தனை வேலைவாய்ப்புகள் வந்தால் நமக்கு அதில் கிடைக்கும், அது எந்தெந்த பிளேஸில் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க டைரெக்டாக வீடியோவுக்கு போயிடலாம், அந்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஒரு 100 வேக்கன்சி வருது அப்படின்னா அதில் நமக்கு எத்தனை வேக்கன்சி வரும், அது எந்தெந்த பிளேஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சி எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம நண்பர்கள் இதையே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஓகே, இந்த சட்டத்தில் பாருங்கள், ஷெட்யூல் 5, அதாவது அட்டவணை 5ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதில் 200 பணியிடங்கள், ஒரு கால்ஃபர் வருது அப்படின்னா 200 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த 200 பணியிடங்களும் அந்த 1ஆம் நம்பர்லேருந்து 200வது இடம் வரலும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நபர்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, நம்ம அந்த 69% கோட்டா இருக்குல்ல, அதுக்கும் அதே மாதிரி ஓப்பன் கோட்டான்னு சொல்லக்கூடியது இதுக்கும் யாராருக்கு அந்த இடம் அப்படின்றது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டு வச்சுருக்கு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடம் அது ஜென்ரல் டர்ன். ஓகேங்களா? அதுவே 2வது இடம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டில் அருந்ததியர் ப்ரிஃபரன்ஷியல் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது பிளேஸ் ஷெட்யூல் கேஸ்ட் தான். அந்த ஷெட்யூல் கேஸ்ட்டில் நம்ம அருந்ததியருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. அதே 3rd பிளேஸ் பாருங்கள், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும், அதே மாதிரி 4th பிளேஸ் பேக்வர்ட் கிளாஸ்க்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அகைன் ஜென்ரல் டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் டர்ன் அப்படின்றது எல்லா வகையில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்காரங்களும் எடுக்கலாம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்காரங்களும் எடுக்கலாம், பேக்வர்ட் கிளாஸ்காரங்களும் எடுக்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே எடுக்கக்கூடியது தான் அந்த ஜென்ரல் டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 6th பிளேஸ் பாருங்கள், ஷெட்யூல் கேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அடுத்தது அருந்ததியருக்கு அடுத்து எந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மறுபடியும் 32வது பிளேஸில் தான் நமக்கு அந்த உள் இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு ஷெட்யூல் கேஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ஜென்ரல் டர்ன் போயிடுச்சு அப்படின்னா, 2nd பிளேஸ் அருந்ததியருக்கு கொடுத்துருக்காங்களா, அடுத்த டர்ன் நமக்கு எப்போ வருதுன்னா 32வது பிளேஸில் தான் நமக்கு மறுபடியும் கிடைக்குது. அதே அந்த 32வது பிளேஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு பாருங்கள்
எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 66வது பிளேஸ் தான். ஓகேங்களா. ஸோ அந்த 66வது பிளேஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் 100க்கு மேலே போயிடும். ஓகேங்களா. 100வது பிளேஸை தாண்டி 102வது பிளேஸில் தான் நமக்கு இருக்குது. ஸோ ஒரு தோராயமாக நமக்கு ஒரு 102 வேக்கன்சி வந்ததுன்னா அதில் நமக்கு 3 வேக்கன்சி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 100 வேக்கன்சி வந்தாலும் நமக்கு 2 தான் கிடைக்குது. ஸோ நம்ம அருந்ததியர் அப்படின்னு வகையில் வரக்கூடிய நம்ம சொந்தங்கள் எல்லாருமே நம்ம இப்போ போட்டி போட்டோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, நமக்கு 102 இடங்கள் கால்ஃபர் ஆனால் தான் நமக்கு 3 பிளேஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த 3 பிளேஸில் தான் போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இந்த 3 பிளேஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் நம்ம அதிக மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஷெட்யூல் கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட்டில் நம்ம போஸ்டிங் எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுக்க முடியும். நம்ம ஜிஓவில் அதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓ படி நம்ம இதில் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு நம்மளோட ரேங்க்கு தெரியணும். இந்த டிஎன்பிசிலேயோ டிஆர்பிலேயோ என்ன பண்ணிடுறாங்க, மற்ற எல்லா இதுலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகளில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம அருந்ததியர்களுக்கு அதாவது என்ன ஓவரால் ரேங்கிங் கொடுத்துருவாங்க, அப்புறம் அருந்ததியர் ரேங்க்கு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நமக்கு ஷெட்யூல் கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேங்க்கு தரவே மாட்டாங்க, அந்த லிஸ்ட்டு தரமாட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அருந்ததியர்கள் சொந்தங்கள் அனைவரும் டிஎன்பிசிக்கோ டிஆர்பிக்கோ இல்லை இந்த போலீஸ்க்கு எக்ஸாம் நடத்துது அதுக்கோ என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட ஃபுல் அட்ரஸ்ஸு ஃப்ரம் டூ அட்ரஸ்ஸு அப்புறம் அந்த பொருள் போட்டு அதாவது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நம்ம என்ன தேவை இருக்குது, நமக்கு இந்த மாதிரி ஓவரால் ரேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் அருந்ததியருக்கான அந்த நம்மளோட உள்ஒதுக்கீடுக்கான அந்த ரேங்கிங் இருக்கும். மீதி ஷெட்யூல் கேஸ்ட்டில் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடியதுக்கு நமக்கு நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம அந்த வேக்கன்சி எடுக்க முடியும். ஸோ அந்த வேக்கன்சி எடுக்கிறதுக்கான அந்த இதையும் நம்ம அங்கே ரேங்க் லிஸ்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டு மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் நிறையா டைம் மெயில் பண்ணிவிட்டேன், அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இதாகாது. நம்ம நிறையா பேர் பண்ணுறப்ப அந்த ரேங்க் லிஸ்ட்டை அவங்க கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக நம்மளோட உரிமையை கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இந்த மெயில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம் அப்படின்னா 10 ரூபா தான். ஸோ அந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அவங்க கன்ஃபார்மாக நமக்கு அதுக்கு ஏன் தரல அப்படின்றதையும் இல்லை தரணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த ஆர்டிஐ நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சரும் கொடுப்பாங்க, அதுக்கான தீர்வும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்ம நண்பர்களுக்கு உதவிகரமாக எல்லாருமே நம்மளாம் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்மளாம் இந்த வேலைக்கு போகல, நம்மளாம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்காம அந்த செட்டிலான நண்பர்களும் ஏற்கனவே கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இதுக்கு அவங்கள கைட் பண்ணி அந்த மெயில் அனுப்புறதுக்கும் இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இது நம்மளோட உரிமை. ஓகேங்களா. ஸோ நம்ம ஷெட்யூல் கேஸ்ட்லேயும் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. அந்த எடுக்கக்கூடியதுக்கு நமக்கு இந்த ரேங்க்கு தெரிஞ்சால் தான் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சந்தேகத்தோடையே இருப்போம். ஸோ அதனால் நமக்கு பாருங்கள் 102 வேக்கன்சி வந்தால் தான் 3 வேக்கன்சி நம்ம அருந்ததியர் அப்படின்றதில் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிறதுல ஜென்ரல் டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஜிடின்னு இருக்குது பாருங்கள். அந்த ஜிடி அப்படின்றதுலையும் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். எப்பெல்லாம் கால்ஃபர் வருதோ அப்போல்லாம் ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம போட்டி போட்டு படிக்கணும். ஸோ நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம நம்மளோட கோட்டாவுக்கு படிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த லெவல்லே நின்றுறோம். ஸோ நம்ம கோட்டாவுக்கெல்லாம் எய்ம் பண்ணாமல் ஜென்ரல் டர்னில் நம்ம யாராக இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்றப்ப அந்த இடத்த நம்ம ஏன் விட்டு தரணும். ஓகேங்களா.
ஸோ எல்லா சமூகங்கள் சேர்ந்த நண்பர்களும் அந்த இடத்துக்கு போட்டி போடுறாங்க அப்படின்றப்ப நம்ம நண்பர்கள் ஏன் அதுக்கு போட்டி போடுறதில்ல? நம்மளோட தகுதியை வந்து கம்மியாக லிமிட் பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கும் எய்ம் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேக்கன்சி நம்மளால் வாங்க முடியும். அப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய சந்ததியினரும் இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஸோ அதனால் நண்பர்கள் வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. நம்ம வேலைவாய்ப்பையும் உயர் பதவிகளையும் வாங்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம வந்து எதிர்காலங்களில் நிறைய பேசுவோம். நான் பேசுகிறதுல ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிடுங்க. சொல்ல வந்த தகவல்கள் இதுதான். இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நெட்லேயே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் எல்லா விதமான இடஒதுக்கீடை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கப்புறமேட்டு வந்து மற்றது எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி எல்லாருக்குமான இடஒதுக்கீடுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அருந்ததியர் சொந்தங்கள் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சு நீங்கள் வந்து நிறைய படித்து பெரிய பெரிய உயர் பதவிகளை அடையணும் அப்படின்றதுக்கான என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல தகவல்களோடு சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். நன்றி.